ஆன்லைன் ரம்மி தொடர்பாக தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கூடிய கட்டுப்பாடுகள் தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன், இந்த வழக்கின் போது என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரைக்கும் இந்த விளையாட்டுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது உள்ளிட்ட நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இந்த ஒரு கட்டுப்பாடு எதிர்த்துதான் தற்போது அந்த பிளே கேம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு ஆன்லைன் விளையாட்டு நிறுவனம் சார்பில் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்குகள் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆன்லைன் ரம்மி நிறுவனம் சார்பில் இன்று வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. குறிப்பாக அதாவது கார் ரேஸ், வீடியோ கேம், கேண்டி கிரஷ் உள்ளிட்ட பல ஆன்லைன் விளையாட்டுகள் உள்ள நிலையில் அவற்றை ஒழுங்குபடுத்தாமல் ரம்மியை மட்டும் தற்போது தமிழக அரசு ஒழுங்குபடுத்தி அறிவிப்பு வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இரவு 12 மணி முதல் காலை 5 மணி வரைக்கும் ஆன்லைனில் ரம்மி விளையாட மற்ற எந்த ஒரு மாநிலத்திலும் தடை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே தடை விதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது போன்று 5 மணி நேரம் விளையாடக்கூடாது என்ற விதி தங்களுடைய நிறுவனத்தை கடுமையாக பாதிக்க எனவும் தொழில் செய்யும் அந்த உரிமையை பாதிப்பது போல் இந்த விதி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசுடைய சட்டத்தின் கீழ் வரும் ரம்மி விளையாட்டை மாநில அரசு ஒழுங்குபடுத்த முடியாது எனவும் இதனை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உள்ளதாக அந்த நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு தனக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி தற்போது இது போன்ற ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிமுறை கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இது போன்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் இளைஞருடைய நலனை பாதுகாக்கும் வகையில் இது போன்ற கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக தரப்பிலும் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை நாளைய தினம் மீண்டும் தொடங்குவதாக தற்போது தெரிவித்துள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.